ஹீரோயினாக இருக்கணும்னா டயட்லாம் நிறைய ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன டயட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? தூக்கம் இல்லைன்னா டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வரும், அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? I do a lot of yoga and all of that. Tan வந்து கடலமாவு தயிர் போட்டாலே போயிடும் மோஸ்ட். லிப்ஸ்டிக் NYX ஒரு பிராண்ட். ஃபேஸ் வாஷ் Dove soap. லிப் பாம் நார்மல் அந்த ஸ்க்ரப் இருக்கும், நம்ம நார்மல் நேச்சுரல் லூஃபாக கிடைக்கும்ல, அதுவே போதும். கர்லி ஹேர் வந்து சீக்கிரம் மாய்ஸ்சர் லூஸ் பண்ணும். இதை நீங்கள் எதாவது ரொட்டீன் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி கர்லி ஹேருக்கு தனியாக ட்ரை ஹேரில் வந்து ப்ரஷ் பண்ணுறது பண்ண மாட்டேன். வெட் ஹேரில் லீவிங் க்ரீம் அந்த மாதிரி ஏதாவது போட்டோன்னா மாய்ஸ்சர் தலையிலே இருக்கும். குளிக்கிற கண்டிஷனர் போட்டப்பே தலை சீவிடணும். டோன்ட். எங்க நகை வாங்கணும்? சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. எந்த நகை வாங்கணும் பாருங்க, பார்த்து வாங்குங்க. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். முதல் நீ முடிவுமி ஆக்ட்ரஸ் பூர்வா நம்ம கூட இருக்காங்க. படத்தை பற்றியும் அவங்கள பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் பூர்வா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. இப்போ வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் தான் சொல்லுவேன். அதில் உங்களுக்கு ஃபேவரட் பிராண்ட்லாம் என்னென்ன அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க? லிப்ஸ்டிக். இப்போ ரீசெண்டாக ஒரே ஒரு லிப்ஸ்டிக் தான், ஆக்சுவலாக ஒரு ஷேட் தான் எனக்கு பிடிச்ச ஷேட். நான் யூஸ் பண்ணுறது என்னோட கசின் அமெரிக்காலேருந்து வாங்கினாங்க. NYXன்னு ஒரு பிராண்ட். அந்த பிராண்ட். ஃபவுண்டேஷன் ஆக்சுவலி உங்களுக்கு தேவையே படாதுன்னு நினைக்கிறேன். ஃபவுண்டேஷன் தெரியாதே. படத்தில் எப்படி என்னன்னா நான் ஒன்று சொல்ல முடியும், என்னோட ஸ்கின் கலருக்கு இருக்கிற ஃபவுண்டேஷன் எனக்கு ஓகே. நம்ம எங்கே ஃபவுண்டேஷன் வாங்க போனாலும் எல்லாம் லைட் ஸ்கின்டு, எனக்கு அது செட்டே ஆகாது. என்னோட ஸ்கின் கலர் எனக்கு ஃபவுண்டேஷன் கிடைக்கும்னா ஐ திங்க் சில பிராண்ட்ஸில் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அது ஐ திங்க் சில பிராண்ட்ல இருக்கு. ரொம்ப கம்மியான பிராண்ட் மேக்ல இருக்கு கொஞ்சம். இப்போ ஆக்சுவலாக மற்ற பிராண்ட்ஸும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான், பட் எக்ஸாக்ட் ஷேட் கிடைக்கிறது கஷ்டம். ஓகே, ஸோ ஐ ட்ரை மை பெஸ்ட். ஃபேஸ் வாஷ் Dove soap. Dove soap ஃபேஸ் வாஷ் ப்ரிஃபர் பண்றீங்க? எல்லாமே Dove soap. எனக்கு வேற எது யூஸ் பண்ணாலும் எனக்கு ஒத்துக்காது. லிப் பாம். லிப் பாம் வாஸ்லின், plain வாஸ்லின். வெறும் வாஸ்லின். பாத்தீங்க ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க மாதிரி தெரியுது. ஆமா, அவ்வளவுதான். லைக் plain வாஸ்லின். அப்படி இல்லைன்னா ஒரு இது இருக்கு, ஆன்டிசெப்டிக் க்ரீம் which is called போரோலின். என்ன ப்ராப்ளம் ஆனாலும் போரோலின் நைட் போட்டு படுத்துட்டா everything will be fine. ஹீரோயினாக இருக்கணும்னா டயட்லாம் நிறைய ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன டயட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? நோ டயட் ரைஸ். நான் வந்து க்ளூட்டன் சாப்பிட மாட்டேன், ஏன்னா எனக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது. எனக்கு மைதா கோதுமை அது சாப்பிட மாட்டேன். எனக்கு அது வந்து அவ்வளோ எனக்கு உடம்புக்கு செட் ஆகாது. அதே மாதிரி நான்வெஜ் நான் வந்து ஐ டூ லாட் ஆஃப் யோகா அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ அதனால் எனக்கு தெரியும் எனக்கு உடம்புக்கு ஏதாவது செட் ஆகலைன்னா எனக்கு தெரியும் ஓகே இது எனக்கு உடம்பு செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. ஆனால் டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணதே கிடையாது? டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணது கிடையாது. எனக்கு நான் பார்ப்பேன் ஒரு விஷயத்தை சாப்பிட்டா என் உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுது, நல்லா இருக்கா, டு ஐ ஃபீல் எனர்ஜெட்டிக், டு ஐ ஃபீல் நைஸ். அப்படி இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன், அவ்வளோதான். ஸோ நான் மோஸ்ட்டாக சாப்பிட்றது ரைஸ், குழம்பு, பொரியல், நிறைய பொரியல் சாப்பிடுவேன், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஐ லவ் டெசர்ட்ஸ். ஆனால் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு ஜாகரி, வெல்லம், நம்ம ஊர் வெல்லம், ராகி அந்த மாதிரி போட்டு டெசர்ட் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப டெசர்ட்ஸ் பிடிக்கும், பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜாகரி அந்த மாதிரி போட்டு டெசர்ட்ஸ். ஸோ அதுதான் என்னோட. இப்போ வந்து சில ஸ்கின் ஸ்ட்ரகிள்ஸ் பற்றிலாம் சொல்கிறேன், அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டேன் வந்து கடலமாவு போட்டால், கடலமாவு தயிர் போட்டாலே போயிடும் மோஸ்ட்டாக. டேன் வந்து கடலமாவு தயிர் போட்டால் அண்ட் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணால் குளிக்கிறப்போ நல்லா வந்து ஒரு எக்ஸ்ஃபோலியன்ட் யூஸ் பண்ணி. என்ன எக்ஸ்போலியேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? நார்மல் அந்த ஸ்க்ரப் இருக்கும், நம்ம நார்மல் நேச்சுரல் லூஃபாக கிடைக்கும்ல, அதுவே போதும். அதுவே போதும். மோஸ்ட்லி தட்ஸ் வாட் ஐ திங்க். அடுத்தது பிம்பிள். பிம்பிள் வந்து ஆக்சுவலி லக்கிலி எனக்கு அவ்வளோ பிம்பிள்ஸ் வராது, பட் வந்ததுன்னா போரோலின் நைட்டில் வந்து ஒரு ஐ ஜஸ்ட் புட் போரோலின் அண்ட் ஸ்லீப் அண்ட் இட்ஸ் யூசுவலி ஓகே. தூக்கம் இல்லைன்னா டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வரும், அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? தூங்கணும். கண்டிப்பாக வந்து ரொட்டீன்லாம் வந்து மாறும் இல்லையா? கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஐ ட்ரை டு ஸ்லீப் as much as I can. அப்படி இல்லைன்னா மோஸ்ட்டாக தூங்கி நல்லா தண்ணி குடிச்சாலே போயிடும். அதுக்கு ஒன்றும் பண்ணணும் அவசியம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுபவா மாதிரி அதெல்லாம் கேர்லி ஹேராக இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறீங்க? ஐ திங்க் நிறைய நம்ம ஊரில் இருக்கிற லேடிஸ் நிறைய பேருக்கு ஆக்சுவலி கேர்லி ஹேர். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அது ஃப்ரிஸி ஹேர். நம்ம நினைக்கிறோம் ஐயோ என் முடி ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, நம்ம போய் ஸ்ட்ரைட்டன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக அது கேர்லி ஹேர் தான். என்ன விஷயம்னா நம்ம மாய்ஸ்சர், கேர்லி ஹேர் வந்து சீக்கிரம் மாய்ஸ்சர் லூஸ் பண்ணும். ஸோ நம்ம மாய்ஸ்சர் உள்ளே வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு லீவ்-இன் க்ரீம் அந்த மாதிரி ஏதாவது குளிச்சுட்டு வெட் ஹேரில் லீவ்-இன் க்ரீம் அந்த மாதிரி ஏதாவது போட்டோன்னா மாய்ஸ்சர் தலையிலே இருக்கும், அவ்வளோதான். அண்ட் குளிச்சதுக்கப்புறம் குளிக்கிற கண்டிஷனர் போட்டப்பே தலை சீவிடணும். டோன்ட் கோம்ப் இட் ஆஃப்டர் யுவர் ஹேர் இஸ் ட்ரை. ஏன்னா கேர்லி ஹேர் வந்து இந்த மாதிரி க்ளம்ப் ஆகாமல் பிரேக் ஆகும். அதனால கேர்லி ஹேரோட இஃப் எனிபடி வாண்ட்ஸ் கேர்லி ஹேர் எப்படி பார்த்துக்கிறதுன்னு யூடியூப்ல நிறைய விஷயம் இருக்கு. இதை நீங்கள் எதாவது ரொட்டீன் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி கேர்லி ஹேருக்கு தனியாக ரொட்டீன் ஒன்றும் இல்லை. நல்லா ஐ திங்க் ஹேர் நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், என்ன சாப்பிட்றோமோ அதுதான்.
நம்ம முடி நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஷாம்பு யூஸ் பண்ணால் கொட்டுறது சரியாயிரும், இதை பண்ணால், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தண்ணி குடிக்கணும், நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும், அப்போ தான் வந்து முடி நல்லாயிருக்கும். அண்ட் என்னோட ரொட்டீன்னா நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இது பண்ணிவிட்டு கேர்லி ஹேருக்கு அது மட்டும்தான். என்ன ட்ரை ஹேரில் வந்து ப்ரஷ் பண்ணுறது பண்ண மாட்டேன். வெட்டாக இருக்கிறப்போ கண்டிஷனர் போட்டுட்டு அது ப்ரஷ் அவுட் மை ஹேர் அண்ட் அது எப்படி நேச்சுரலாக இருக்கும் அப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து ஒரு காமனான விஷயமாயிடுச்சு. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஐ திங்க் இந்த டைமில் எல்லாத்துக்கும் ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் இருக்குது, அது நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. ஐ திங்க் நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன்னா, ஐ திங்க் நான் லைஃப்பில் லேர்ன் பண்ண ஒரு விஷயம், யூ ஹேவ் டு அலோவ் யுவர் செல்ஃப் டு ஃபீல் இட். ஏதாவது அன்கம்ஃபர்டபுளான இமோஷன் இருக்கா, யூ ஃபீலிங் சேட், யூ ஃபீலிங் ஆங்க்ரி ஆர் அப்செட், நம்ம அதை வந்து தள்ளாம ஐயோ இது என்ன, இது ஒரு பேட் ஃபீலிங் அப்படின்னு அதை வந்து சொல்லி இது நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, இது பேட் ஃபீலிங், நம்ம எப்படியாவது சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு பண்ணாமல் கொஞ்ச நேரம் சரி எனக்கு அப்செட்டாக இருக்குது, ஏன் அப்செட்டாக இருக்குது, சரி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை, இட்ஸ் நாட் அ பிக் கொலை குத்தம் கிடையாது, இட்ஸ் ஃபைன், எவ்ரிபடி கெட்ஸ் அப்செட் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு என்ன ஐம் கோயிங் டு பி அப்செட், ஐல் பி ஹாப்பி இன் அ வைல், அவ்வளோதான் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த இமோஷனை ஃபீல் பண்ணிட்டாலே மோஸ்ட்லி நிறைய விஷயம் வந்து அதுலேயே சார்ட் அவுட் ஆயிரும். லைக் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைட்டிங் யுவர் இமோஷன், இப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன்னா இட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் யூ ஃபீல் லைக் நம்மளால் அதை வந்து நம்மளாலே அதை சார்ட் பண்ண முடியலன்னா யார்கிட்ட பேசலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது எழுதலாம், ஜேர்னலிங் எனக்கு அது ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஐ திங்க் யூ ஹேவ் டு சிட் வித் ஜேர்னல் பண்ணுவீங்களா டெய்லியும்? டெய்லியும்னா ஆமாம், மோஸ்ட்லி டெய்லி. பட் எப்பாவது எனக்கு வந்து தோணுச்சுன்னா, இஃப் ஐ ஃபீல் லைக் ஒரு எமோஷன் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது, அதை என்னால் ஹேண்டில் பண்ண. நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க ஜேர்னல் பண்ணுறது? ஃபியூ இயர்ஸ், ஐ திங்க் ஃபியூ இயர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஐ திங்க் அது ஹெல்ப் ஆகும். அண்ட் யாருக்கையா பேசினா ஹெல்ப் ஆகும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஃபீல் இட் அண்ட் சிட் வித் இட், இட்ஸ் ஓகே. எது தப்பான எமோஷன் எதுவும் கிடையாது, எல்லாமே வேலிட் எமோஷன்ஸ் தான். ஏன்னா அதுலேயே வந்து ரொம்ப நாள் ஸ்டக் ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபீல் பண்ணிவிட்டு ஓகே வி ஹேவ் அதர் எமோஷன்ஸ் டு ஃபீல் நவ் அப்படின்னு வந்துடணும், அவ்வளோதான். சூப்பர். முதல் நீ முடிவும் நீ படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படம் பற்றி சில வார்த்தைகள். முதல் நீ முடிவும் நீ வந்துட்டு அது ஒரு எல்லாருமே ஓட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அது 90s நடக்கிற ஒரு ஸ்கூல் ஸ்டோரி. பட் அதையும் தாண்டி அது வந்து ஒரு 13-14 பேரோட லைஃப் ஜேர்னி மாதிரி ஒரு படம். லைக் அவங்க எந்த மாதிரி இருக்காங்க, அவங்களோட தாட் ப்ராசஸ் என்ன, அந்த வயசில் என்ன மாதிரி திங்க் பண்ணுவாங்க, என்ன மாதிரி இமோஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த படம் பேசிக்காக அவங்களோட ஜேர்னி தான் இந்த படம். அண்ட் எல்லா கேரக்டர்ஸுமே வந்து செம்ம லேயர்டான கேரக்டர்ஸ், ரொம்ப ரிலேட்டபிளான கேரக்டர்ஸ். ஸோ பேசிக்காக ஐ திங்க் இந்த படத்தோட ஸ்ட்ரென்த் அண்ட் இந்த படம் என்ன பற்றினா இந்த 13 கேரக்டர்ஸ் ஓட ஜேர்னி அண்ட் அவங்களோட இமோஷன்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸ், அந்த மாதிரி விஷயம் தான் இந்த படம் ஆக்சுவலாக. ஓகே, இந்த படத்தில் உங்களுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது? ஸோ ஆடிஷன் தான். பேசிக்லி ஐம் அ விஷுவல் ஆர்டிஸ்ட். நான் வந்து நடிப்பேன் அந்த மாதிரிலாம் ஐடியா இல்லை. பட் ஐ ஜஸ்ட் saw this audition. எனக்கு எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட்டும் பிடிக்கும். ஐ டூ ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட், ஃப்ரம் ட்ராயிங், ரைட்டிங், knitting, crochet, ஐ டூ எவ்ரிதிங். ஸோ எனக்கு நடிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் ஐ டென்ட் நோ வாட் ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியல. பட் இந்த ஆடிஷன் பார்த்தேன் and then I applied for it and ஆடிஷன் ப்ராசஸ் நடந்தது. எனக்கும் வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. பிகாஸ் ஆடிஷன்லேயே வந்து சிவா இருந்தார். ஸோ அவர் தான் ஆடிஷன் எடுத்தார். அண்ட் அவர் இந்த த வே ஹி இன்ட்ராக்டட், என்ன மாதிரி ஒரு ஆடிஷன் ப்ராசஸ், இது எல்லாமே இட் வாஸ் ரியலி நைஸ். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் we went into shoot. like I think they picked 13 of us out of ஒரு 4,000 applications. ஸோ என்னமோ வந்தது போல இருக்குது. ஸோ ஐ only consider myself lucky இந்த படம் கிடைச்சது. பிகாஸ் இட்ஸ் லைக் a very random thing actually என்னோட லைஃப்பில். But I mean, in the sense, I didn't expect that I would get such a nice film at the first time. So I think I'm just very lucky. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த படம் நடிச்சதுல? I think on shoot, I mean see on set, like shoot பண்ண அந்த டைமை விட நாங்கள் வந்து rehearsals பண்ணோம். 1 or 2 months we did rehearsals. So most அது வந்து என்னென்னா theatre experience மாதிரி இருந்தது. So it was about discovering the character Catherine. Because I played the character role of Catherine. அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு பர்சன், அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன மாதிரி இடத்துலேருந்து வராங்க. ஸோ என்னோட ஐ எம் நாட் ஃப்ரம் ஹியர், நாட் ஃப்ரம் சென்னை. ஸோ நான் வந்துட்டு எனக்கு ஒரு நார்த் மெட்ராஸில் இருக்கிற அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி எப்படி இருப்பாங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் அண்ட் இந்த பொண்ணு என்ன மாதிரியான பொண்ணு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அவங்களோட மேனரிசம்ஸ், அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு கிளாஸ் மாதிரியே நடந்துச்சு. ஆமாம், இட் வாஸ் அப்சல்யூட்லி. அது ஒரு ஆக்டிங் கிளாஸ் அண்ட் எல்லாமே லைக் அவங்களோட அந்த கேரக்டரை வந்து ரியல் லைஃப்பில் கொண்டு வரதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணோம் அந்த 1-2 months. ஐ திங்க் தட் வாஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங். அண்ட் எல்லாத்துக்கும் ஐம் ஷோர் லைக் நான் என்னோட நடித்த எல்லாத்துக்குமே அதுதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைம். அண்ட் அதனால ஷூட் வாஸ் வெரி ஈஸி.
டக்குன்னு எடுத்துட்டோம். அண்ட் ஆல்சோ சினிமாட்டோகிராஃபர் இஸ் எக்ஸலென்ட் சுஜித். ஸோ வி ஷாட் ரியலி ஃபாஸ்ட். ஏன்னா நாங்கள் எல்லா ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி முடிச்சாச்சா அது. ஸோ எவ்ரி திங் வென்ட் வெரி ஸ்மூத்லி. ஸோ இட் இஸ் வண்டர்ஃபுல். ஓகே, உங்களுக்கு இந்த படத்தில் உங்களுக்கு ஃபேவரட் சாங்னா என்னது? ஐ லவ் நீல் கொடுகால் அண்ட் வீராதே மனம். இது 2 தான் என்னோட. உங்களை எனக்கு கொஞ்சமாக பாட முடியுமா எங்களுக்காக? வெரி பேட். நான் கேட்ட கொஸ்டின்ஸ் ரொம்ப கைண்ட் ஆன்சர் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பீரியட்ஸ் வர ஒரு வாரத்துக்கு முன்னாடி கன்சீவ் ஆக மாட்டாங்க இஃப் தே ட்ரை. ரெண்டாவது வந்து காண்டம் விச் இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட். மூணாவது வந்து ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ். நாலாவது வந்து